பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பொள்ளாச்சி ஜெயராமனை தொடர்புபடுத்தி யூடியூப் சேனல் செய்தி வெளியிட்டதை கண்டித்து யூடியூப் சேனல்களுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் அவர்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் விவரம். பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் மற்றும் பெண்களை கடத்தி சென்று கூட்டு பலாத்காரம் செய்து வீடியோ எடுத்து துன்புறுத்திய விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் 9 பேருக்கு கோவை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் அண்மையில் ஆயுள் தண்டனை விதித்திருந்தது. இந்த நிலையில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தங்களை தொடர்புபடுத்தி அவதூறு கருத்துக்களை வெளியிட யூடியூப் சேனல்களுக்கு தடை விதிக்க கோரியும் 1 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க கோரியும் முன்னாள் சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், அவரது மகன் பிரவீன் ஜெயராமன் ஆகியோர் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தங்களை தொடர்புபடுத்தி 8 யூடியூப் சேனல்கள் அவதூறு கருத்துக்களை வெளியிட்டிருப்பதாகவும் அந்த வீடியோக்களை அகற்ற உத்தரவிட வேண்டும் என்றும் 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடாக வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பொள்ளாச்சி வழக்கில் தங்களை தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கே குமரேஷ் பாபு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், அவரது மகன் பிரவீன் ஜெயராமன் ஆகியோரை தொடர்புபடுத்தி அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க 8 யூடியூப் சேனல்களுக்கு இடைக்கால தடை விதித்து அறிவித்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.